ஹாய் ஹலோ வணக்கம். மை நேம் ஜெயலக்ஷ்மி குமரவேல். வணக்கம். இப்போ வந்து நம்ம ஈவினிங் ரொட்டீன் விளாக் பார்க்கலாம். பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. பால் ஊற்றி கொடுக்க போகிறேன். நான் இப்போது பாலுக்கு வந்து நேற்றுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா தேன் கலந்து கொடுத்தோம். இப்போ வந்து மால்ட், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலயமா அந்த மால்ட் வந்து நான் வாங்கினேன். இந்த மால்ட் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இதை வந்து இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே கொட்டி எல்லாம் மொத்தத்தையுமே கொட்டிட்டு போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தான் இருக்கிறத அப்படியே இதை கொட்டிடுறேன். கொட்டிட்டு இதுக்கு வந்து சர்க்கரையோ இல்லை வந்து எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இது நாட்டு சர்க்கரை, பீட்ரூட், கேரட்டு, ஆப்பிள் எல்லாமே கலந்த மால்ட்டு, ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மால்ட் இது. இப்போது நான் வந்து பால் வந்து காஞ்சிடுச்சு. இதை எடுத்து இப்போ இதில் ஊற்றுறேன். இந்த சொம்பில் வந்து ஊற்றுனீங்கன்னா, இப்போ நான் இங்கே கேஸ் கிட்ட வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கப்பு, அந்த கப்பில் வந்து 2 பேரும் கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட். அதுதான் நான் சொம்பில் ஊற்றிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பூன்லேயே அப்படியே கலக்கிக்கிறேன். நான் கலக்கிட்டு இதை வந்து நல்லா ஆற்றி பாருங்க. இந்த 2 கப்புமே ஒரே சைஸ். நான் எப்பயுமே வந்து என் பசங்களை வந்து 2 பேரையுமே பாகுபாடு பார்க்க மாட்டேன். எந்த ஒரு விஷயமே சரி, நான் வந்து 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் செய்வேன். எதுக்குமே எப்பயுமே சரி. அதனால 2 கப்புமே ஒரே மெஷர்மெண்ட், ஒரே அளவு. இந்த கப்பில் வந்து இப்போ 2 பேருக்கு ஊற்றி கொடுக்குறேன். இப்போ இந்த கைக்கு வந்து சூடு தெரியுது எனக்கு. அந்த சூடு தெரியுறதை வச்சு நான் நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். பால் ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டோம்னா ஆறிடும். அதான் பாத்திரம்லாம் விளக்கி முடித்தேன். அந்த கேஸில் வந்து பால் வந்து பால் கேஸில் வந்து வச்சுட்டேன். நான் காயணும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்து பால் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு கொதிக்க வைக்க மாட்டேன். என்ன பண்ணிடுவேன்னா பாத்திரம் வந்து ஹீட்டு ஏறிட்ட பிறகு சிம்மில் வச்சுட்டா பால் வந்து அந்த ஸ்மெல் பச்சை வாடை வந்து இருக்காது. சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோம்னா அந்த பாலுடைய பச்சை வாடை வந்து இருக்காது. குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு பால் கொதிக்க வைக்கிறதுக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். ஹை ஸ்பீடில் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பால் எடுத்து கேஸில் வச்சு அப்படியே ஹை ஸ்பீடில் வச்சு வந்து கொதிக்க வச்சுருவாங்க. கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கோ இல்லை காஃபி போடுறோ, டீ போடுறோ ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு அதை நிதானமாக கொதிக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது காஃபி போடுறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பசும்பால் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே வீடு பக்கத்துலேயே வந்து மாடு இருக்குது. அவங்க வந்து பால் கறந்துட்டு போவாங்க. அது நாங்கள் காலையில் வந்து நாங்கள் ஈவினிங் வாங்க மாட்டோம். காலையில் வந்து 7-7:30 மணிக்கு வருவார், பால்கார் வருவார். அப்போ பால் வாங்கிடுவோம். 1 லிட்டர் வாங்குவோம். 1 லிட்டர் வாங்கினோன்னா எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 1 லிட்டர் பால் எங்கள் 3 பேருக்கும் கரெக்டாக இருக்கும். காலையில் வந்து பால் குடிக்க மாட்டாங்க. ஒரு நேரத்தில் குடிப்பாங்க, ஒரு நேரத்தில் குடிக்க மாட்டாங்க. டைம் ஆகிடும் கொஞ்சம்.
அதனால வந்து ஈவினிங் மட்டும் குடிப்பாங்க பால். பாருங்க இந்த கப்பில் ஊற்றிட்டேன். பால் ஊற்றி கொடுக்குறது கூட 2 பேருக்குமே சரிசமமாக தான் ஊற்றுவேன். ஏன்னா வந்து எனக்கு அதிகமாக இருக்கும் உனக்கு அதிகமாக இருக்குன்னு 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டுட்டாங்கன்னா என் பசங்க கொஞ்சம் பால் அடிச்சுக்குவாங்க. அதனால வந்து நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் தொட்டு பார்த்து கரெக்டாக வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கூடாது, நானும் கத்தக்கூடாது. அதனால வந்து சரிசமமாக ஊற்றி ரெடியாக வச்சுருவேன். குழந்தைங்க வந்து குடிச்சுக்குவாங்க. பிஸ்கெட்டு நேற்று வந்து தேன் கலந்து கொடுத்தேன். இப்போ வந்து மால்ட்டு கலந்து கொடுத்துருக்கேன், ஏபிசி மால்ட்டு. இது கூட வந்து பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து சமைக்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து நம்ம வந்து நைட் சமையல் பார்க்கலாம். அரிசி வந்து கழுவி 2 கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ அரைவுறு ஊற வச்சுக்கிறதால இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். 1/2 கிலோ அரிசி தான், 1/2 கிலோ அரிசி எங்கள் 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ அது வந்து சாம்பார் வைக்க போகிறோம். நீங்கள்லாம் வந்து கேரட் சாம்பார் எப்படி அப்படின்னு தெரியாது. என் பசங்களுக்கு வந்து கட் பண்ணி போட்டு வச்சா பிடிக்காது, காயை வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதனால வந்து நான் வந்து துரி போட்டு குழம்பு வைப்பேன். எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் காயட்டும். நமக்கு வந்து எப்படின்னா வந்து ஒரு பொருளை எடுக்கிறோன்னா டக்குன்னு அந்த பொருளை எடுத்து அந்த இடத்துல வச்சிடணும். எண்ணெய் வந்து காயுது. காய்ஞ்ச பிறகு நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடுகு தனியாக, உளுந்து தனியாக, சீரகம் தனியாக, எல்லாம் தனித்தனியாக எடுத்து போடுவாங்க. நான் வந்து எல்லாமே ஒன்றா எடுத்து ரெடியாக வச்சுப்பேன். எதுனா நம்ம மறந்துடுவோன்றதுனால கடுகு, இதில் என்னென்ன இருக்குன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு வெந்தயம், பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் வந்து சாம்பார் தூள் ப்ளஸ்ஸு மிளகாத்தூள் 2மே போடுறதுனால அதில் மஞ்சப்பொடி இருக்கும். அதனால வந்து நான் மஞ்சப்பொடி போடலை. மசால் பாக்ஸ்லாம் இன்னும் க்ளீன் பண்ணணும். அதனால வந்து நான் எல்லாமே எடுத்து இப்போ இன்னும் அரேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த தாளிப்பு பொருளை வந்து இதில் போட்டுடணும். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த வெங்காயம், தக்காளி என்ன பண்ணுவேன்னா நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு இந்த மிளகாத்தூள் வந்து நான் வந்து போட்டுப்பேன். மிளகாத்தூள் கொட்டணும், இதுதான் இருக்குது, அரைச்சி வச்சுருக்கேன். இனிமேல் தான் வந்து இது தீர்ந்துட்ட பிறகு நான் கொட்டிடுவேன். இது வந்து வீட்லேயே நானே அரைச்ச மிளகாத்தூள். 1 கிலோ மிளகானா இதோடைய ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் என்ன, இது எப்படி அரைக்கணுன்றது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கான வீடியோவும் நான் கொடுக்குறேன். இப்போது மிளகாத்தூள் போட்டுடுறேன் எண்ணெய்லேயே. போட்டேன்னா இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி
வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே ஒன்றா கட் பண்ணி கிணத்துல வந்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தனித்தனியெல்லாம் வந்து கட் பண்ணி வைக்க மாட்டேன். நமக்கு வந்து பாத்திரமும் சேவ் ஆகணும், வேலையும் வந்து ஈஸியாக முடியணும், டைமையும் டக்குன்னு வேலையும் டக்குன்னு ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே வந்து ஒரே இதிலே அரிஞ்சு வச்சுப்பேன். நினைப்பீங்க ஏன்னா தக்காளி வந்து அதிகமாக போட்டுருக்கேன், வெங்காயம் வந்து கம்மியாக போட்டுருக்கேன்னு. தக்காளி கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால எங்கள் சைடு கம்மியாக இருக்குது எங்கள் ஊரில். அதனால வந்து நான் வந்து தக்காளி அதிகமாக போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து 4 வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போது இது வதங்கிறதுக்கு இது கொஞ்சம் அப்பப்போ நகரும். நான் கை வச்சு நகர்த்தி விட்டுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த சூடு வந்தால் கையில் போட்டு தொடர்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நான் உப்பு போட்டுப்பேன். இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நான் ஏன் எண்ணெயில் எல்லாருமே வந்து எண்ணெயில் போடுவாங்க. எண்ணெயில் போட்டால் நம்ம மேலே தெரிக்கும். அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அலசி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வெங்காய தக்காளி போடுறோம் இல்லைங்களா, போட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவேன். போட்டு நல்லா வதக்கிடணும். வந்து அடிக்கடிக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நகரும். அது சாம்பார் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து காய் தாளிச்சு விடுவாங்க. நம்ம இப்படியும் செய்யலாம். 1 part சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பசங்க வந்து கட் பண்ணி போட்டால் ஒரு சில காயெல்லாம் வந்து எடுத்து வைக்கிற காய்கறியெல்லாம் என்ன பண்ணிடுவேன்னா நான் துருவி போட்டு செஞ்சுருவேன். பீன்ஸ் எல்லாம் துருவ முடியாது. கேரட்டு, இந்த ஒரு சில காய்கறிகள்லாம், பீட்ரூட்டு, இந்த நூக்கல் இதெல்லாம் வந்து துருவி போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். குழம்பு அது வேறு ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த குழம்பு வைக்கும் போது நான் வந்து பச்சை பருப்பும் தோரம் பருப்பும் ரெண்டும் வந்து பச்சை பருப்பு 1/2 கிளாஸ், அதாவது 100 கிராம் கணக்கில் பச்சை பருப்பு 1/2 கிளாஸ், தோரம் பருப்பு 1/2 கிளாஸ், பச்சை பருப்பு அதாவது பாயசம் காசும் உள்ள அந்த பருப்பு, அது வந்து இது 1/2 கிளாஸ்னால் அது 1/2 கிளாஸ் எடுத்து நல்லா 2 கழுவு நான் ஆல்ரெடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து காயை போட்டுக்கலாம். துருவி வச்ச காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கழுவிட்டு ஒரு சிலர் வந்து தோல் சீவிட்டு போடுவாங்க. நான் வந்து ஒரு சில நேரத்தில் நான் தோல் சீவிடுவேன். ஒரு நேரத்தில் வந்து நல்லா கை வச்சு தேய்ச்சி கழுவிட்டு, காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா எங்கேயும் சொத்தெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தோல் சீவ மாட்டேன். அப்படியே நல்லா கை வச்சு அழுத்தி தேய்ச்சி கழுவிட்டு போட்டுருவேன். இப்படி வந்து ஒரு மாதிரி இருக்குன்னாக்கா தோல் சீவு. இது வந்து 3 லிட்டர் குக்கரு. இந்த குக்கரில் வந்து குழம்பு வச்சோம்னாக்கா எங்களுக்கு வந்து 2 வேளைக்கு இந்த குழம்பு வரும். இந்த 4 பேருக்கு. இப்போ நம்ம காய் கொட்டிட்டோம்.
என்ன பண்ணால் தண்ணி ஊற்றிடலாம். சாம்பார் பொடி வந்து போட போகிறேன். சாம்பார் பொடி வந்து சும்மா ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் போடுவேன். டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே போட்டேன். சாம்பார் பொடி வந்து கொஞ்சமாக போட்டுட்டேன். ஏன்னா சாம்பார் பொடியெல்லாம் போடணும்னா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால வந்து சாம்பார் பொடி போடுறது. இப்போது வந்து பருப்பு வந்து நான் ஏற்கனவே 2 கழுவு கழுவிட்டு தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நினைப்பீங்க இவ்வளோ வழிய இருக்குது, எப்படி வந்து விசில் வரும் அப்படின்ட்டு. அது குக்கர் மூடிட்டோம்னா கரெக்டாக ஆகிடும். விசில் வரும் பாருங்க, கரெக்டாக வைக்கணும். பார்க்கறதுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பருப்பு போடும்போது நான் சிம்மில் வச்சுருவேன். நான் பிளேட்டில் சாதம் வச்சு வந்து பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்துச்சு சாப்பாடு. பருப்பு வந்து போட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டுருவேன். கேரட் கூட வந்து பச்சை பருப்பு போட்டு சாம்பார் வச்சா செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது குக்கர் வந்து மூடி போட்டு மூடிடலாம். இடம் வந்து கொஞ்சம் அடிக்கடிக்கு யூஸ் ஆகும், அதனால் கொஞ்சம் கை வச்சு நான் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு குக்கர் மேலே எதனாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை கரெக்டாக வந்து கரெக்டாக மூடணும். சத்தி அதிகமாக
அதாவது வந்து இன்னொரு இதில் ஒரு டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கர் வந்து நமக்கு ரொம்ப வருஷம் உழைக்கணும், ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னாக்கா என்ன பண்ணணும், நல்லா குழம்பு வந்து அந்த இது நம்ம என்னென்னலாம் நம்ம போட்டு நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் கொதி வந்த பிறகு என்ன பண்ணணும், மூடி போட்டு மூடிடணும். ஒரு 2 கொதி வந்தாலும் மூடி போட்டு மூடிட்டு உடனே வந்து விசில் எடுத்து போட்டுடக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஹேர் வரும், இந்த இதில் வச்சு ஹேர் வரும். ரொம்ப லைன் வந்து என்ன பண்ணணும்னா இப்படி கை வச்சு இப்படி வந்து பார்த்தோம்னா அந்த ஹேர் வர்றது கைக்கு தெரியும். கைக்கு தெரியும் போது நம்ம வந்து விசில் எடுத்து போட்டுடணும். இந்த ஹேர் வரல, இப்போ தான் வந்து மூடிருக்கேன். மாதிரி இப்படி தான் வைப்பேன். எதனால் நான் வந்து இப்படி சுருக்கமாக நான் வந்து சமையல் செய்யறதுக்கு பழகிருக்கேன்னா, நானாக தான் என்னுடைய ஓன் ஐடியா தான் இந்த மாதிரிலாம் செய்கிறது. ஆனால் சமையலுன்றதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அம்மா கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். எனக்கு சமையலில் ஆர்வம் இருக்குது. அதனால எங்கள் அம்மா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் சமையல்லாம் அவங்க எப்படி செய்கிறாங்க கேட்டு. நான் சின்ன வயசுலேயே வந்து என்னுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது என்னுடைய ஹிஸ்ட்ரி பற்றி, அதாவது என்னுடைய லைஃப் இதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து என்னை பற்றி தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பார்வை வந்து தெரியாது. இப்போ அப்போ வந்து ஓரளவுக்கு பார்வை தெரிஞ்சிருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எனக்கு 2 பையன் இருக்காங்க. அதனால் எனக்கு பார்வை வந்து குறைஞ்சாலும் வந்து என்ன நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன். அது சின்ன வயசுலேருந்து பழகி போச்சு. சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலையும் செஞ்சு பழகிடுச்சு. இப்போது ஹேர் வச்சு பார்ப்போம். பாருங்கள் ஹேர் வருது பாருங்கள். அந்த ஆவி வந்து கைக்கு தெரியுது. எனக்கு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இது என்ன பண்ணணும், மூடிடணும். அதுக்கு மேலே இதை இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே வந்து சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கணும். இது வந்து 1/2 கிலோ அரிசி வேகும். இந்த இதுதான் எங்களுக்கு வந்து 1/2 கிலோ அரிசி வந்து எங்களுக்கு ஒரு வேளைக்கு 4 பேர் கரெக்டாக இருக்கும். அதிலே கொஞ்சம் சாப்பாடு வந்து மீறும். அது நாளைக்கு மறுநாள் நல்லா இருந்தால் நல்லா குடிச்சிடுவோம். இல்லைன்னா வந்து மாடு இருக்குது எனக்கு. இந்த வேலூர், இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து நான் மேரேஜ் ஆகி வந்தது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புண்ணியம் செய்கிறேன். என்னென்னா வந்து இப்போ நம்ம காய்கறி கழுவுறது, அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், இது பக்கத்தில் மாடு இருக்குது. அந்த மாடுக்கு வந்து பக்கெட் வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பக்கெட் வச்சுருவாங்க. அந்த பக்கெட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம். அது எனக்கு உண்மையாலுமே எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவை கொடுக்குது. எனக்கு அது செய்யும் போது நம்மளால் வெளியில் போய் 4 பேருக்கு நான் இது செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி செய்யும் போது மனசுக்கு ஒரு நிறைவு கொடுக்குது. நம்ம விசில் போட்டோம். ஒரு 5 விசில், அதாவது அவங்கவுங்க குக்கரை பொறுத்து இருக்குது. இந்த விசில் வர்றது அவங்கவுங்க குக்கரை பொறுத்து இருக்குது. என்னோடது வந்து ஒரு 4 விசில், ஒரு 5-6 விசில் விடுவேன் நான். சம்டைம் வந்து ஒரு 7 விசில் கூட விட்டுருவேன் நான். நல்லா எங்கள் ஃபேமிலி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கொலையாக வேக வச்சு சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாம்பார் சாப்பிடும்போது. அதனால நான் வந்து தண்ணியாக வைக்க மாட்டேன். கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்காது, கட்டியாகவும் இருக்காது நான் வைக்கிற சாம்பார். இப்போ இது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் சாம்பார் ஒரு டைமு நான் வந்து ஒரு 2-3 விதமாக சாம்பார் வந்து வைப்பேன். என்னுடைய உடம்பை பொறுத்து இருக்குது. உடம்பு நல்லா பிரிஸ்காக இருக்கேன்னாக்கா, நல்லா ஆக்டிவாக இருக்கேன், பிரிஸ்காக இருக்கேன்னாக்கா என்ன பண்ணுவேன், நான் இதுவாக செஞ்சுருவேன். இல்லை கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாக்கா, எனக்கு உடம்பு கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. உடம்பு வந்து நீர் கட்டி ப்ராப்ளம் ப்ளஸ் கல் இருக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கஷ்டம். சாதம் வெந்துருச்சு. இப்போ நான் கையில் எடுத்து பார்த்தேன் பார்த்தீங்களா, வெந்துருச்சு சாதம். என்ன பண்ண போகிறேன்னா, சாதம் வடிக்க போகிறேன். என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த தட்டில் வந்து இவ்வளோ ஹோல்ஸ் இருக்குங்களா, இந்த ஹோல்ஸ் மொத்தம் கீழ் சைடுக்கு வரணும். இந்த இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இப்படி வச்சு நம்ம ஊற்றணும், இப்படி வச்சு நம்ம தட்டை எடுத்துகிட்டு வச்சுட்டோம்னா மொத்தம் இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம கைக்கு வரும்.
கை மேலே வந்து ஊற்றிக்கும். அதனால இப்படி ஹோல்ஸ் மொத்தம் கீழுக்காக இறங்கியிருக்கணும். இப்படி வச்சு தான் தட்டை வந்து இது மேலே இப்படி மூடணும். மூடிட்டு சாதம் வடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு டம்ளர் வச்சு இன்செர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு அன்னக்கூடை மாதிரி சின்னதாக குட்டியாக வாங்கியிருக்கிறதுனால இந்த மாதிரி இது கறி துணியும் எதுவும் அதில் வைக்க தேவையில்லை, டம்ளரும் எதுவும் வைக்க தேவையில்லை. அப்படியே அதை எடுத்து அப்படி கவுத்து விட்டுட்டுனா முடிஞ்சு போச்சு. இதில் வந்து 1 கிலோ குண்டா வரைக்கும் கவுக்கலாம், 1 கிலோ குண்டா வரைக்கும் கவுக்கலாம். இதில் அதுக்கு மேற்பட்டு கவுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வருதுங்களா? அதுக்கு வந்து நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன டிப்ஸ்லாம் கூட சேர்த்து சொல்கிறேன். இப்போது நம்ம சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த கேஸ் வந்து காலியாக இருக்கும், அந்த அடுப்பு வந்து காலியாக இருக்கும், அந்த அடுப்பு வந்து ஹீட்டாக இருக்கும், அனலாக இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம வேறு எதனாவது சமைச்சது மிச்சம் மீதி இருக்கிறதோ இல்லை வந்து பாலோ ஏதோ ஒன்று அது மேலே எடுத்து வச்சோம்னா அந்த ஹீட் வந்து அதில் போய் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஹீட்டு வேஸ்ட்டாக போகாது, வேஸ்ட்டாக போகாமல் இதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, சமைச்சு முடிச்சுட்டு பால் குண்டா எடுத்து அது 2 விசில் வந்துடும். கொஞ்சம் வெளியே வருது, பரவாயில்ல, கொஞ்சம் வெளியே வருது, கொஞ்சம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் வெளியே வரதான் செய்யும் சில நேரத்தில். இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே எடுத்து பழகிடுச்சு, ப்ராப்ளம். இந்த ஹேர் இன்னும் கொஞ்சம் வரணும். சாம்பார் ரெடி. எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி 1 பார்ட் சாம்பார் வைக்கிறேன்னா, இந்த பருப்பு வெந்துருச்சா, இந்த பருப்பு வந்து நல்லா மைய வெந்துருச்சான்னு எனக்கு கைக்கு தெரியணும்னா என்ன பண்ணுவேன்னா, இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு கரண்டியில் இப்படி தொட்டு பார்த்து கையில் வந்து அந்த சாம்பாருடைய டெக்ஸ்சர் வந்து ஒட்டுதான்னு விரலில் இப்படி தொட்டு பார்ப்பேன். அந்த டெக்ஸ்சர் ஒட்டுது. அந்த இது வந்து ஒட்டுது கையில். சாம்பார் பதம் வந்துருச்சு. ஸோ சாம்பார் ரெடி. என்ன இவங்க வந்து சைடிஷ் வந்து செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்கள் வீட்டில் வந்து காய்கறியெல்லாம் அந்த அளவுக்கு வந்து இறங்காது, சாப்பிட மாட்டாங்க சரியா. அதனால வந்து முட்டை இருந்தால் முட்டை ஆம்லேட் போட்டுப்போம், அப்படி இல்லைன்னா வந்து அப்பளம் போட்டுப்போம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து சாதமும் வந்து வடிச்சு விட்டுருக்கேன். இப்போ இது வந்து என்ன பண்ணிடுவேன்னா, நான் இந்த மாதிரி இப்படியே இதோடய வைக்க மாட்டேன். இந்த மூடியை எடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கு செட்டாக தட்டு வந்து கரெக்டான அளவுக்கு வச்சுருக்கேன். நான் தட்டு போட்டு இப்படி மூடி வச்சுருக்கேன். சாதம் வந்து வடித்து விட்டுருக்கேன். நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். நான் வச்ச சாம்பார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை எதனாவது வந்து இல்லைம்மா இப்படி செய்யணும்னு எதனாவது நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் அதை வந்து திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன். நான் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர். எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் வீட்டு பொண்ணை நினச்சி
இப்போ கூட வந்து எனக்கு வந்து கைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா என்னோடய சன் தான் கைட் பண்ணுறது. எனக்கு வந்து 2 சன் இருக்காங்க, சரவணன், நிதிஷ். சரவணன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, நிதிஷ் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கார். ஸோ வந்து எனக்கு வந்து வீட்லேயே இருக்கிறதுனால ரொம்ப மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது, ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பில் இருக்கிறதுனால சரி ரொம்ப வருஷமாக வந்து எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்துச்சு. ஆனால் அது வந்து இவ்வளோ நாளாக என்னால் வந்து அது என்னன்னு தெரியல, என்னால் அதை செயல்படுத்த முடியல. ஏதோ தடை பண்ணிகிட்டே இருந்தது மைண்டு. எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு தடை பண்ணலை, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஓகே பண்ணலாம் தான் அவர் சொன்னார். நான் வந்து எனக்கு அது என்னவோ தெரியல, மைண்ட் டிஸ்டர்ப்லேயே இருந்தது. சரி துணிஞ்சு இப்போ வந்து இறங்கியிருக்கேன் நான். எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க உங்கள் வீட்டுக்கு பொண்ணான்னு நினச்சி. எனக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனாவது உங்களுக்கு சொல்லணும், இல்லை எதனாலும் வேறு எதனாலும் வீடியோஸ் உங்களுக்கு தேவை, எனக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதனாலும் உங்களுக்கு தேவைன்னாக்கா சொல்லுங்கள், நான் வீடியோ போட தயாராக இருக்கேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.